புதுச்சேரியில காணாம போன 9 வயது சிறுமி இப்போ இறந்த நிலையில அவங்களோட உடல் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ அந்த கொலையை செஞ்ச கொலையாளியே இப்ப பரபரப்பு வாக்குமூலமும் கொடுத்திருந்திருக்காரு. அதுதான் இப்ப இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். புதுச்சேரியில முத்தையாள்பேட்டை அப்படிங்கிற ஒரு சோலை நகர்ல பாடைசாலை வீதியை சேர்ந்த ஓட்டுநர் ஒருத்தருக்கு 9 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அங்க இருக்க ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கா. கடந்த 2ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை நினைக்கிறேன், அப்ப அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அவரை திடீர்னு காணோம். அவங்க பெற்றோர் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, அக்கம் பக்கத்துல எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. உடனே காவல் நிலையத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க. இதையடுத்து போலீசார் வந்து அந்த பக்கம் இருக்க சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே செக் பண்ணும் பொழுது அந்த சின்ன பொண்ணு எங்கே நடந்து போற மாதிரி ஒரு சில காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதையடுத்து அடுத்த நாளுமே சிறுமியை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய போராட்டங்களோட போலீசார் வந்து தீவிரமா விசாரிச்சுட்டு இருந்த நிலையில ஒரு துப்புமே கிடைக்கல. முக்கியமா சொன்னா அந்த சிறுமி காணா போய் 4 நாளா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம இருந்த நிலையில நேத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சிறுமி வீட்டு அருகே வந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் ஒரு கால்வாய் இருக்கு. அதுல சாக்கு முட்டை ஒண்ணு கிடப்பதா சில தகவல்கள் போலீசார் கிட்ட போயிருந்திருக்கு. உடனே போலீசார் அங்க வந்து அது என்ன அப்படின்ட்டு அந்த சாக்கு முட்டையை பிரிச்சு பார்த்திருந்திருக்காங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சி சம்பவம். சிறுமி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில சடலமா கிடந்திருக்காங்க. இதை அடுத்து போலீசார் அந்த சிறுமியோட உடல்ல கைப்பற்றினது மட்டும் இல்லாம பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பியிருந்திருக்காங்க. இந்த நிலையில இந்த கொலை தொடர்பா யார் இருக்காங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு பார்க்கும்பொழுது 19 வயசான கருணாஸ் அப்படிங்கிறவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட விசாரணை நடத்தும் பொழுது திடீர்னு அவர்கிட்ட இருந்த பிளேடால கை கால அறுத்துக்கிட்டாரு. ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட வலிக்கல. இத பார்க்கும் பொழுதே அவர் கஞ்சா போதைக்கு அடிமையான ஒரு பர்சன் அப்படிங்கிறது முழுமையா தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நடத்தப்பட்ட விசாரணையில சிறுமியை யார் யாரு கொன்னாங்க அப்படிங்கறதையும் இவரு ஒப்புக்கொண்டுட்டாரு. அத பத்தி தெளிவாவும் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த பொண்ணை நான் தான் மாடிக்கு அழைச்சிட்டு போனேன். அங்க அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப அங்க வந்த 54 வயசான விவேகானந்தன் அப்படிங்கிறவரு நான் தான் முதல்ல அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 2 பேருமே கூட்டா பலாத்காரம் செஞ்சோம். உடனே அந்த பொண்ணு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல அந்த பொண்ணை அடிச்ச அந்த பொண்ணு இறந்துருச்சு. இதுக்கப்புறம் எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாம அந்த பொண்ணோட கை கால்களை கட்டி சாக்கு முட்டையில கட்டி நான் கால்வாயில வீசப்பட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத போல நாங்க இருந்துட்டோம். இதை அடுத்து கைதான நபர் வந்து இந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனேயே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பிஞ்சு குழந்தை காம பார்வையில பார்த்து இப்படி கொன்னுட்டானே அப்படின்னு அவங்க வீட்டு பக்கம் இருக்கவங்களும் அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா போலீசார் கிட்ட இவங்க ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த பையனையும் அந்த 54 வயசான அந்த ஒரு பர்சனையும் தயவு செஞ்சு எங்க கிட்ட அனுப்பிடுங்க. நாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறோம் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே கோரிக்கையும் வச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இந்த உலகத்துலங்கிறது நம்மளால யூகிக்கவே முடியல. இந்த ஒரு செய்தியை கேட்டு எல்லாருமே பயந்து திணறி போய் தான் நின்னுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலயும் பலாத்காரம் அப்படிங்கிறது காமனா நடக்குது. இது பெரியவங்களை விட சின்னவங்களை அஃபெக்ட் பண்ணும் பொழுது ஒரு குழந்தையால எப்படி அவங்க ஜெனரேஷனை நம்மளால டேக் ஓவர் பண்ண முடியும். இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம். எல்கேஜி படிக்கிறதுல இருந்து ஒரு குழந்தை பிறந்த பிஞ்சு பிள்ளையில இருந்து எல்லாருமே இப்படி தொட்டுக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆக போகுது? இதுக்கான கரெக்டான சட்டம் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி ஒரு பக்கம் மக்களால பேசப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப பொம்பளை பிள்ளைங்களே இல்லாத ஒரு உலகம் தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தக்குரிய விஷயங்களும் இந்த இடத்துல வைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆன ஒரு பையன் தன்னோட சுய நினைவு இல்லாம ஒரு சில காரியங்கள் பண்றான் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பையன் போறதுக்கான காரணம் என்ன? அந்த கஞ்சா இவ்வளவு சீப்பா கிடைக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் மார்க்கோடய இன்னைக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. உங்க கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.